நான் என் குழந்தையை ஒரு நடைபழக்கு பயணத்தில் அழைத்து சென்றேன். விஷயங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி நான் உற்சாகமாக இருப்பதை அவள் நன்கு அறிந்திருந்தார். நான் மாறுவேடத்தில் யாராலும் அடையாளம் காண முடியாத முகத்தை அணிந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அவள் சொன்னாள். யாரோ ஒருவரின் பெயரை அழைத்தார்கள். அவர்கள் படங்கள் கையெழுத்துக்களை எடுக்க நினைத்தார்கள். பின்னர் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். என் மகிழ்ச்சி வழியாக மாறியது. அப்பா எப்போதும் என்னிடம் சொன்னார், நீங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அடைய விரும்பினால் அழுத்தம் ஏற்படும் என்று நான் உணர்கிறேன். நான் வெற்றி பெறுவதற்காகவே வாழ்கிறேன். நான் என் வழியில் முடித்து விட்டேன். உங்கள் வழியை உணராதே, இது புகழின் விலை. நீங்கள் புகழின் விலை. எனவே உங்கள் வழியை உணராதே, இது புகழின் விலை. எனவே நீங்கள் போதும் புகார் செய்யாதீர்கள். நான் ஒரு பத்திரிகையின் அட்டைப்படம், என்ன ஒரு காட்சி. அவர்கள் என் ஒவ்வொரு அசைவையும் அறிவார்கள். புள்ளியிடப்பட்ட கோட்டிலுங்கள் பேரு கையொப்பமிடுங்கள். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அது எப்போதும் என்னை தொந்தரவு செய்கிறது. உங்கள் காரில் ஏறுங்கள். நீங்கள் ஒரு சவாரி செய்ய விரும்புகிறீர்கள். பின்னால் பாருங்கள், யாரோ ஒருவர் உன்னை பின்தொடர்கிறார். நீ தப்பிக்க முயற்சிக்கிறாய். நீ வேகமாக திரும்புகிறாய். ஆனால் மிகவும் மோசமாகவும் ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் அறிவார்கள். அப்பா எப்போதும் என்னிடம் சொன்னார், நீ அமைதியான வாழ்க்கை வாழ மாட்டாய். நீ அதிர்ஷ்டத்திற்கும் புகழுக்கும் சென்றால் நான் அழுத்தம் கொடுக்கப்படுவதை உணர்கிறேன். நான் வெற்றி பெறுவதற்காகவே வாழ்கிறேன். நான் இந்த வழியை உணர்கிறேன். நீ ஒருபோதும் புகார் செய்யாதே, இது புகழின் விலை. நீ நீ ஒருபோதும் புகார் செய்யாதே, இது புகழின் விலை. நீ புகழின் விலையை செலுத்துகிறாய். எனவே நீ ஒருபோதும் புகார் செய்யாதே, இது புகழின் விலை. நீ புகழின் விலையை செலுத்துகிறாய். எனவே வலியை உணராதே பேபி. ஐயோ அதிர்ச்சி. நான் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு வெளியேற விரும்புகிறேன். பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பையன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா? பலவீனமானவர்கள் உண்மையில் மாத்திரைகள் சாப்பிட தொடங்குகிறார்கள். என ஒரு சிரிப்பு. வலிமையானவர்கள் மட்டுமே உயிர்ப்பிறார்கள். அப்பா எப்போதும் என்னிடம் சொல்வார், நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். அவர்கள் யோசிக்க தொடங்குகிறார்கள், நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? என்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் தவறான பொறாமையை உணர்கிறேன். சரி, இங்கே என் காலணிகளில் நின்று என் ப்ளூஸை ருசித்து பாருங்கள். இது புகழின் விலை. நீங்கள் புகழுக்கு விலை கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒருபோதும் புகார் செய்யாதீர்கள். இது புகழின் விலை. நீங்கள் புகழுக்கு விலை கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒருபோதும் புகார் செய்யாதீர்கள். எனவே எந்த வழியையும் உணராதே பேபி. ஐயோ அதை செய்.